ஹாய் மிஸ்டர் குயின்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணாங்கங்க. அந்த கமெண்ட் கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு 5 or 10 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய வந்து எனக்கு கேட்டால் அது பெரிய பாராட்டுன்னே சொல்லலாங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் யூடியூப்பில் லட்சமாக சம்பாதிச்சாலும் சரி, ஆயிரமாக சம்பாதிச்சாலும் சரி, 100 சம்பாதிச்சாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ரிவார்டு என்ன அப்படின்னா, நல்ல யூடியூபர் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைச்சிடுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. சிலர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஹேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, சிலருக்கு வந்து பொறாமையின் வெளிப்பாடாக இருக்கலாம், சிலருக்கு வந்து என்னடா இவங்களுமா இது பண்ணுறாங்க, இதில் என்னடா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு சிலர் வந்து கேவலமாகவும் பேசுவாங்க. சரிங்களா? அதில் நல்ல உள்ளம், ஒருத்தவங்கள பாராட்டணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒருத்தவங்க தான் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துருப்பாங்க போல, புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சான். பார்த்த உடனே என்னடா இவங்க என்ன புதுசாக பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்களாம். பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், உங்களோட வீடியோ வந்து நான் ரீசெண்டாக தான் பார்க்குறேன், எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக வந்து நான் ஒரு நல்ல யூடியூபரை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு. நம்ம கோடியாக சம்பாதிச்சாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இது தாங்க, ஒருத்தவங்ககிட்ட வர்ற நேர்மையான விமர்சனம். அந்த நேர்மையான விமர்சனம் வந்து என்னை இந்தளவுக்கு மனசுக்கு சந்தோஷப்பட வச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளை வந்து மாஸ்க் போட்டிருக்க அப்படி இப்படின்னு 1000 பேர் வந்து நம்மளை புரணி பேசினாலும் புறம் பேசுதல், சரிங்களா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து முகத்தை காட்டலை, அவங்களோட ஃபோட்டோவை அவங்க ப்ரொஃபைலில் வைக்கல, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நம்மளை மட்டும் நீ மூஞ்சி காமிக்கல அது இதுன்னு சொல்லிட்டாங்க. நான் விளக்கம் சொல்லிட்டேன் ஒவ்வொரு இதுக்கும், ஆனாலும் அவங்க பேசுகிறாங்க. பட் நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில நல்ல விமர்சனங்கள் வரும்போது நம்மளுக்கு மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நல்லவங்களால் வாயால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் தாங்க. அது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ கடவுள் கிருபையில் நான் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த மாதிரி கடைசி வரை நீங்கள் இப்படி இருங்கன்னு சொன்னீங்க. நான் எப்போயுமே அப்படி தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய கேரக்டர் அதுதான், சரிங்களா? சிலர் வந்து நீ மாஸ்க் போட்டு என்ன பேசுகிறேன்னு என்ன வேணால் சொல்லலாம். பட் நான் பண்ணுற விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? அதில் வந்து வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். அதுக்கெலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சர்வே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ பேசுகிறவன் பேசட்டும், நம்ம போகிற வழியில் போய்கிட்டு இருப்போம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். நல்ல கண்டென்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி விஷயம்லாம் வேணும்னு லைக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பட் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க எனக்கு ப்ராடக்ட் நிறைய வீடியோ போடுங்கன்னு. ப்ராடக்ட் நிறைய வீடியோ போட முடியாதான், ஏன்னா யூடியூப் ரூல்ஸ் படி நாளைக்கே வந்து அந்த ப்ராடக்ட் மூலமாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பிராண்டட் பொருட்கள்லாம் வந்து போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அதனால வந்து என்னால் போட முடியலடா, சரிங்களா? நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூங்க. போதும், இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அப்படியே லட்சமாக சம்பாரித்த மாதிரி இருக்குங்க. 2 நாளாக வரையும் சொல்லுவாங்கல்ல, செவலையை பிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் அக்கா வந்து பிடிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளோட நேர்மை வந்து நம்ம ஒரு இடத்துல பாராட்டும் அப்படின்றது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தாவே போதும். என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களுக்காக செய்வேன் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து உங்களோட சப்போர்ட்னால நான் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? யார் என்ன செஞ்சாலும் போடுவதை தடுக்க முடியாது அப்படின்றதான் என்னோடய கான்செப்ட். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.